அண்ணாமலைஜி வந்து 10 வருஷத்துக்கு கேட்டிருக்காரு. எனக்கு 10 வருஷம் விடாம என்னை விட்டுருங்க, எந்தவித ஒரு இடைவெளி இல்லாமல் நான் கடகடன்னு எடுத்துட்டு போய் எப்படியாவது தாமரை கொண்டு வந்து வச்சிடலாம். இட்ஸ் அ ஃபேர் கிரை. ஏன்னா இப்போ வந்து திமுக அதிமுக வந்து தாவைக்கா வந்து உடைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு அளவுக்கு அண்ணாமலைஜியுடைய தலைமையில பாஜக திருப்பி வந்துச்சுன்னா, அல்லது நயனாரண்ணன் வந்து பவர்ஃபுல்லா வந்து பேசினாருன்னா, தாவைக்கா வர்சஸ் பிஜேபி என்கிற ஒரு புது 2 துருவங்களை உருவாக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் திறனுங்கிறது 2 துருவங்கள் ஆகிய திமுக அதிமுகவை எடுத்துட்டு மற்ற கிராஸ்ல வந்து தாவைக்கா பாஜக உருவாக்குறது தான் டெல்லியோடைய ஒரு போர் திறனுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அது கொடுக்காம உங்களுக்கு அது கொடுக்க முடியாது. ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோல் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க 4-5 பேர்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்படி சொன்னா ஒருவேளை அவர் ஒரு தனி மனிதனாக தன்னுடைய பார்ட்டியை அவர் ஸ்டார்ட் பண்றதாக அவர் நினைச்சிருக்கலாம். நான் வந்து திருப்பி சொல்றேன். நான் மயிலாப்பூர்ல வந்து எல்லா முக்காவாசி பஸ்திகளுக்கு போய் மக்கள்கிட்ட பேசும்போது பலர் சொன்னாங்க, அண்ட் ஆல்சோ காமன் மென் பேசும்போது, சாமானிய மக்கள் வாக்காளர்கள்ட்ட பேசும்போது, நீங்க வந்து ஏன் அண்ணாமலைஜி எடுத்துட்டீங்க, நீங்க வந்து அவர் வந்து இங்க வந்தாலே நிறைய ஓட்டு வருங்கிற ஒரு அந்த ஈர்ப்பு நான் பார்த்தேன். ஸோ அவர் வந்து இப்ப தனியான ஒரு பார்ட்டியை வந்து இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்குள்ள அது வந்து ஒரு சமூக சேவை இயக்கமாக முதல் கொண்டு வந்து அப்புறம் மறுபடி அதை பார்ட்டியா கொண்டு வராரோ அல்லது டமால் நேர்முகா பார்ட்டி கொண்டு வராரோ அது இன்னும் கிளியரா இல்லை. தெரியாத விஷயம் நான் சொல்லக்கூடாது. 2வது, அவர் எது பண்ணாலும் சென்டரோட ஒரு அங்கீகாரத்தோட தான் பண்ணுவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ ஒரு பக்கம் நம்ம திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தாவைக்காவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இன்னொரு பக்கம் ரூலை மாற்ற முடியாது, 3 வருஷம் தான் இருக்க முடியும். அப்போ வந்து எல்லா மாநிலங்களும் 80% மாநிலங்கள் பாஜக, எல்லாரும் நான் 10-15 வருஷம் இருக்கிறேன் போயான்னு சொன்னா ஒரு பிரச்சனை ஆயிடும். அமைப்புடைய விதிமுறைகளை மாற்ற வேண்டி வரும். ஸோ இந்த தருணத்துல இன்னொரு பார்ட்டி ஆனா சப்போர்ட், அங்கீகாரம், ஆதரவு எல்லாம் பாஜக வச்சுட்டு, ஆனா இந்த ரூல் இல்லாம இருந்தா அவர் 10 வருஷம் ஒரு பேரலல் பார்ட்டியா அவரால் இயங்க முடியுங்கிறது பலருடைய கருத்து.